அப்பா இரு எடு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஸ்கூல் பேக்கோட வெயிட் அளந்து பார்த்தோம். அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்தீங்க. இப்போ நிறைய சின்ன பசங்க எல்லாம் இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் கூட பாடி இருக்கிறோம். 21st century இதுல வந்து பேக் வெயிட் எல்லாம் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிடியா மாறிடும், பென்ட்ரைவா மாறிடும் பசங்களுக்கு படிப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாடலை ஒரு காலத்துல பார்க்கும்போது நான்லாம் சந்தோஷப்பட்டேன். நம்ம காலத்துல வந்து ரொம்ப வெயிட் தூக்குறோம், வருங்காலத்திலேயாவது பிள்ளைங்க எல்லாம் வந்து சிடில லேப்டாப்ல எடுத்துட்டு போய் படிப்பாங்க, பென்ட்ரைவ்ல மாறிடும் எல்லாமே இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் வந்து நிறைய இந்த மாதிரி மாறுதல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த புத்தக மூட்டையை வந்து பொதி சுமக்கிற மாதிரி சுமக்க வச்சுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, நாங்க படிக்கிற காலத்துலயுமே கூட புக்ஸ் வந்து டைம் டேபிள் படி எடுத்து போனா கம்மியாயிடும். இப்ப டைம் டேபிள் படின்னு கொடுக்குறாங்க, அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த புக் வந்து 8 கிலோ 9 கிலோ இருக்குது. இது மாதிரி இருந்ததுன்னா பசங்களுக்கு தூக்க முடியலன்னு கஷ்டப்படுறாங்க ஒண்ணு. அதே மாதிரி முதுகு தண்டுல வந்து ப்ராப்ளம் வரும். இதை பத்தி ஸ்கூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு ஸ்கூல்ஸ் ஐடியா பண்ணா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். நாங்க படிக்கிற காலத்திலேயே வந்து டைம் டேபிள் படி கொடுத்தாலும் டைம் டேபிள் படி பார்த்தா ஒரு இப்போ 8 கிலோ தூக்குறோம்னா அதுல 5 கிலோ இல்ல 4.5 கிலோ அந்த மாதிரி தூக்குற மாதிரி இருக்கும் புக்ஸ். ஒரு சில புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே வாங்கி வச்சுக்குவாங்க. அதிகமா வந்து ஸ்கூல்ல வந்து படிக்கிற மாதிரியும் வீட்டுல என்ன ஹோம்ஒர்க் பண்ணுமோ அதை மட்டும் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி சேஃபா வச்சுக்குவாங்க புக்ஸை. அவங்களுக்குன்னு ஷெல்ஃப்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஷெல்ஃப்ஸ்ல எல்லா புக்ஸையும் பேர் போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. தேவையான புக்ஸ் மட்டும் அப்பப்போ பசங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு வீக்குக்கு தேவையான புக்கு, அடுத்த வீக்குக்கு தேவையான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்து அனுப்பும்போது இந்த பிள்ளைங்க வந்து பொதி சுமக்கிற வேலை வந்து குறையும், பிள்ளைங்களும் ஆரோக்கியமா இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் இந்த ஸ்கூல்ஸ் நடத்துறவங்களாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இந்த விஷயத்தெல்லாம். இப்ப பாத்தீங்க 8 கிலோ 9 கிலோன்னு சொல்லிட்டு மூட்டை தூக்கிட்டு போறாங்க, புத்தக மூட்டையை. அந்த மாதிரி தூக்குறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது பிள்ளைங்களுக்கு. என்ன அப்படின்னா, முதுகு தண்டு பாதிப்புகள் வரும். அதே மாதிரி இப்படியே கூன் போட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. அது கூன் போட்டே தூக்கிட்டு போறாங்க, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க பசங்க. அதே மாதிரி ஹைட் ரெடியூஸ் ஆயிடும். அது மாதிரி கழுத்து வலி பிரச்சனை எல்லாம் வரும் பிள்ளைங்களுக்கு. அதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் வரும். கழுத்து உடைக்கிற இந்த பிரச்சனை, கழுத்து பட்டாப்படாரம் உடைச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய பிள்ளைங்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள். அது மாதிரி பைக்ல பின்னாடி உட்காந்து வருவாங்க பசங்க, இந்த பேக் மாட்டிட்டு ஒரு மேடு பள்ளத்துல விழும்போது மொத்த அதிர்வும் வந்து அந்த பிள்ளைங்களோட உடம்புல வரும். சில நேரம் வந்து என்ன நடக்கும்னா, அந்த பிள்ளைங்க பின்னாடி உட்காந்து போகும்போது இந்த பேக் மாட்டிட்டு உட்காந்து போவாங்க. அப்படி இவ்வளவு வெயிட் மாட்டிட்டு உட்காரும்போது ஒரு மேடு பள்ளத்துல பைக் ஏறி இறங்குது அப்படின்னா அந்த பேக் ஒரு பக்கமா அழுக்கும் பாருங்க. அதனாலயே பிள்ளைங்க கீழே விழுற வாய்ப்பும் அதிகமா இருக்கும். இதே என் பைக்ல பாத்தீங்கன்னா இந்த பேக் தூக்கிட்டு போறதுனா கேரியர் மாதிரி ஒன்று செட் பண்ணிடணும். அந்த கேரியர் வந்து 10 கிலோ கிட்ட வெயிட் தாங்கும். அது மாதிரி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதுல இந்த புத்தக மூட்டையை வச்சுட்டு கட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க, அதுல வந்து விரிசலே விட்டுச்சு அந்த இரும்பு. அந்த அளவுக்கு அந்த மேடு பள்ளத்துல இறங்கும்போது அவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. அப்ப பிள்ளைங்களோட உடம்புல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும்ன்றது கொஞ்சம் பார்க்கணும். அதனால பள்ளியை நடத்துறவங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பாடப்புத்தகத்தை குறைக்கிறது எப்படிலாம் அந்த புத்தக மூட்டையோட சுமையை குறைக்கலான்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கன்சிடர் பண்ணுங்க. இதனால வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நோய் வராமல் தடுக்கலாம். சிடி பென்ட்ரைவ் இதெல்லாம் போட்டு லேப்டாப்ல இதெல்லாம் படிக்கிறதுனால கண் பாதிப்புகள் இதெல்லாம் வரும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பாடப்புத்தகத்தையே குறைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து லேப்டாப் இப்படிலாம் படிக்க வைக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா பாடத்துல வந்து எவ்வளவு புக்ஸ் எவ்வளவு வெயிட் தூக்குறாங்கன்றது இல்ல படிப்பு, அதுல எவ்வளவு கத்துக்கிறாங்கன்றதுதான் படிப்பு. அதனால இதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும் கொஞ்சம். நன்றி. சிலம்பாசன் கோபிநாத் ராமச்சந்திரன்.